அம்பிகா, இளவரசி, வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். அடைய நினைத்தவர்களை வஞ்சனையால் தான் நம்ம வெல்ல வேண்டும். எப்படியோ நீங்கள் தப்பிச் சென்று விடுங்கள். நான் இங்கே சமாளித்துக் கொள்கிறேன். அம்பிகா, எனக்காக நீ இன்னலுக்கு ஆளாவதா? சொந்த மகளையே துன்பத்தையில் துடிக்க வைத்தவர்கள் உன்னை சும்மா விடுவார்களா? ஏதுவரையிலும் கலங்காத கல் நெஞ்சும் படைத்து விட்டேன். என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு உதவும் பாக்கியம் கிடைத்ததே போதும். தைரியமாக செல்லுங்கள். சகோதரி, அம்மா, போகிறேன் அம்பிகா. அம்மா, இப்பொழுது நீங்கள் தான் அம்பிகா என்று வாருங்கள். இளவரசி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வா போகலாம். வாருங்கள் மகாராஜா. அம்பிகா, இளவரசி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவசுந்தரி, தேவசுந்தரி. இளவரசி இங்கு இல்லை மகாராஜா. இல்லையா? எங்க போய்விட்டார்? போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார்கள். என்ன சொல்லுகிறாய்? சபையும் சம்பிரதாயமும் அவர்கள் காதலனை நாடு கடத்தியது. அவர்கள் தன்னைத்தானே கடத்தி கொண்டார்கள் மகாராஜா. புரியும்படியாக சொல். எங்கே என் மகள்? எங்கே? ஏன் மௌனம்? நன்றி கெட்டவள்! என் மகளை எங்கே மறைத்தாய்? உண்மை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உன் உயிரை வாங்கி விடுவேன். என் உயிரை பற்றி நான் கவலைப்படவில்லை மகாராஜா. ஆனால் எது நியாயம் என்று நீங்களே கூறுங்கள். குலமகளை ஒரு கொடியவனுக்கு பலியிட நீங்கள் நிச்சயித்ததா, அல்லது தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள அந்த பெண்ணை அரியாசனத்தையும் மணிமகுடத்தையும் உதறி தள்ளிவிட்டு தன் காதலனை நாடி சென்றதா? எது நியாயம் மன்னவா, எது நியாயம்? அம்பிகா, அரசரை எதிர்க்கும் அளவுக்கு துணிந்து விட்டாயா? துரோகி! துரோகி? அது யார் நரேந்திரா? யாரெங்க? இவளை இழுத்துச் சென்று சிறையில் தள்ளுங்கள். அரசே, நரேந்திரா, என் அமைதி அழிந்து விட்டது. கரைபடியாது என் சரித்திர ஏடு கரைபடைந்து விட்டது நரேந்திரா, கரைபடைந்து விட்டது. கவலைப்படாதீர்கள். இளவரசி காணவில்லை என்ற செய்தி வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். அம்பிகாவின் நெஞ்சை பிளந்து அந்த ரகசியத்தை நான் வாங்கி விடுகிறேன். அம்பிகா, இந்த திருப்தி உருடைய உனக்கு போதும், 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 போதும். வருவார் வருவார் என்று வழி பார்த்திருந்தேன். வந்து விட்டார் என் காதலர். அம்பிகா, இது என்ன நாடகம்? நாடகமே உலகம். கண்ணாளா, உலகம் என்ற கூத்து மேடையிலே நீங்களும் நானும் சகல உயிர்களும் நடிக்கத்தான் வந்தோம். என்னடி பிதற்றுகிறாய்? பிள்ளைகள் பிதற்றினால் மழலை, கவிகள் பிதற்றினால் கவிதை, கன்னி பிதற்றினால் காதல். காதல். குடித்து விட்டு வருகிறாயா? குடித்திருக்கிறேனா? நான் மட்டுமா? ஆண்டவனே குரானையும் உன்னையும் சேர்த்து படைத்திருக்கிறான்.
அம்பிகா, அம்பிகா, இளவரசி எங்கே? எங்கே ராஜி? இளவரசியா? சொர்க்க போகத்தில் இருப்பார்கள். உண்மையை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உண்மையும் அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவேன். நீ அனுப்ப வேண்டியதில்லை. எனக்காக சொர்க்க வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் நீ அங்கே வர முடியாதே என்றுதான் கவலைப்படுகிறேன். கொஞ்ச நாளாவது கூடி வாழ்ந்தவர்கள் அல்லவா? அதனால் நீ போகும் நரகத்திற்கு நான் வர வேண்டாமா? காதலுக்கு சாவில்லை, காதலுக்கு சாவில்லை. யாரங்கே? யாரங்கே? யாரது? நீங்களா? வாங்க வாங்க. உபச்சாரம் போடும். இளவரசி எங்கே? அரண்மனையில் இல்லையா? எங்கே சென்றார்கள்? அதை தெரிந்து கொள்ளத்தான் இங்கே வந்தேன். இங்கே வரவில்லையே. வேறு எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? இளவரசி என்ன பதுமையா? நான் மறைத்து வைக்க? பதுமை அல்ல, பாவை. அதனால் தான் இங்கே இஷ்டப்பட்டபடி எல்லாம் மாற்றி வைக்க முடிகிறது. எங்கே உன் மகன்? ஏன் அவனை நாடுகளை செய்து போதாதா? தாய் தகப்பனை பிரித்து விரட்டியது போதாதா? என்ன வேண்டும்? அரசகுமாரியை காணவில்லை என்ற அபாண்டத்தை நாடோடியாக பயங்கரமான பவளமலையில் அவருக்கும் என் மகன் மேல் சுமத்த பார்க்கிறீர்களா? இது தெய்வத்துக்கே அடுக்காது. ஐயோ மகனே, ஆத்திரத்தில் அறிவில்லாமல் பேசிவிட்டேனே. இதனால் என் மகனுக்கு என்ன ஆபத்து வருமோ? நீங்க வருத்தப்படாதீங்க. சித்திரசேனனுக்கு எந்த ஆபத்தும் வராது. இவங்க மட்டும் பவளமலைக்கு போகட்டும். இவங்க எலும்பு ஒன்னொன்னு ஒரு சிலையா செதுக்கி போடுவான். நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. தலைவர், வண்டிக்கு வணங்கு. தளபதியாரே, காடு மலை கடந்து தாம் இவ்வளவு தூரம் வர காரணம்? ஒன்றுமில்லை, இளவரசி எங்கேயோ மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி சொல்ல வந்தேன். கவலைப்படாதீர்கள், எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நரேந்திரா? ஐயோ, நான் பழைய நரேந்திரன் அல்ல, உங்கள் நண்பன். உங்களுக்கு பணி செய்து கிடப்பதே என் கடன். பரிதாபப்படுகிறேன் சேனாதிபதியாரே. விஜயதேவா, ஒரு வேண்டுகோள். என்ன? உமது ஆட்கள் பயப்படாதே, ஒன்றும் செய்ய மாட்டார்கள். விஜயதேவா, இவர்களை மரியாதையோடு வழி அனுப்பு. உத்தரவு. வாங்க போகலாம். என் மகன் எங்கே? தேவசுந்தரி எங்கே? எப்படி சொல்வேன்? என் ரத்தம் கொதிக்கிறது மன்னவா, கொதிக்கிறது. என்ன நடந்தது நரேந்திரா? அந்த துஷ்டன் சேவப்பன் மகன் பவளமலையை நாம் பகைதளமாக்கி படை நிரட்டிக் கொண்டிருக்கிறான். அங்கேயே தீர்த்து விட்டு வந்திருப்பேன். ஆனால் இளவரசிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டால் உயிர் பிச்சை கொடுத்த பலனாயுது. அரசே, அடிப்பட்ட பாம்பு படம் விரித்தாடுகின்ற அதிசயத்தை கேட்டாயா? நீ உறவாடி கழுத்து அறுத்துக் கொண்டே இருக்கின்றாயா? அரசே, எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. எப்படி விளங்கும்? மகாராணி மருமகளாக வேண்டும் என்ற பேராசை இருக்கிறது. அரசே, நீ இங்கே அரசரின் மெய்க்காவலன். உன் மகன் அங்கே அரசருக்கு எதிராக படை திரட்டிக் கொண்டிருக்கிறான். சேனாதிபதி, ராஜபக்திக்காகவே வாழ்ந்தேன், ராஜபக்திக்காகவே சாவேன். அரசே, உத்தரவு கொடுங்க. என் மகனை நானே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். தந்தை என்ற பாசம் களத்திலே உறவில்லை சுத்த வீரனுக்கு. தவறினார்
என் தலை பணையம். தப்பித்துக் கொள்வதற்கான தந்திரம் அல்ல வேலாதிபதி. அரசி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் வருகிறேன். தேவப்பா, உன்னை நம்புகிறேன். தக்க படைபலத்துடன் புறப்படு. உத்தரவு.